இந்த மனம் தெரியுமா? இது சாதாரண சோறு இல்ல, இது ஒரு பிரியாணியோட கதை. இங்க சிக்கன் மட்டும் இல்ல, இங்க பேஷன்ஸ், லவ், கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் இருக்கும். பிரியாணி மசாலா கலந்துட்டு 2 வெங்காயம் வெட்டி அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வெட்டி போட்டு வறுத்துக்கு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியே தூவி விட்டுருவோம். இந்த உலகத்துல நான் ரொம்ப பிரியாணி சாப்பிட்டுருக்குங்க, ஆனா அம்மாவோட பிரியாணி சும்மா வேற லெவலா இருக்கு. இப்போ சிக்கன் மசாலாவை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மிக்ஸ் பண்ணக்கு அடுத்து உப்பு தாங்க ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் மசாலா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டாங்க. சிக்கன் பிரியாணி யார் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட்ல சிக்கன் அனுப்பிடுங்க. இப்போ 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். இப்போ கட் பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சிக்கனை மசாலாவை நல்லா கிண்டி எடுத்துக்கிறோம். மசாலா நல்லா கோட் ஆனோடனே ஒரு 10 to 15 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அலசின பாஸ்மதி அரிசி தாங்க போட போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அரிசியை. அதுக்கப்புறம் சூடான தண்ணி அது மேலே ஊற்றிடுவோம். அரிசியை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணக்கு அடுத்து 10 to 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பிரியாணிக்கு தம் போடுறதுக்கு நல்லா செட் பண்ணி வச்சுக்கிறோம். 5 மினிட்ஸ்க்கு அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம மணக்குதுங்க. கொஞ்சம் நெய், கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ தாங்க ரெடிங்க நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தம் பிரியாணி. கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு.